வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள்ல பல படங்கள் சூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருக்கு. இன்னமும் ரசிகர்கள் கொண்டாடின வர சிறந்த 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1981ஆம் வருஷம் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல ஷோபாவோட கதையில சங்கர் கணேஷ் இசையில வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை. இந்த படத்துக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமால மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துக்கு நம்ம கேப்டன் போனாரு. இந்த படத்துக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே நம்ம கேப்டனுக்கு உருவாச்சு. இது ஒரு பிஸ்டல் தானே? 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1984ஆம் வருஷம் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டனோட வித்தியாசமான நடிப்பில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள். எனக்கு வைதேகி தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல மாமா. நம்ம கேப்டனை வேற ஒரு பரிமாணத்துல காமிச்ச ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தால். இந்த படத்தோட சாங்ஸுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இன்னமும் இருக்கு. ஆக்ஷன் படம் இல்லாம குடும்ப பாங்கான படங்கள்ல நம்ம கேப்டன் நடித்து 100 நாட்கள் ஓடிய முதல் திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தால். வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? 8வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1986ஆம் வருஷம் ஆர் சுந்தரராஜ் இயக்கத்தில் இளையராஜாவோட அற்புதமான இசையில் நம்ம கேப்டனோட அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த அம்மன் கோவில் கிழக்காலே. நம்ம கேப்டனை வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போன திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் அம்மன் கோவில் கிழக்காலே. 80, 90ல பிறந்த எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1991ஆம் வருஷம் தியாகராஜன் இயக்கத்தில் சந்திரபோஸோட அற்புதமான இசையில் நம்ம கேப்டனோட ஆக்ஷன் கலந்த திரைப்படம் தான் மாநகர காவல். இந்த படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு ரசிகர் கூட்டமே அந்த நேரத்தில் இருந்தது. இந்த படத்துல வர ஆக்ஷன் சீன் மட்டும் இல்ல, நம்ம கேப்டன் பேசுற டைலாக்கும் சரி வேற லெவல்ல இருக்கும். பிரதமர்கிட்ட பேசல, கட்சி தலைமை கிட்ட பேசுறேன். கட்சி தலைமை கிட்ட போஸ்ட் விட்டுற ஒரு சாதாரண தொண்டன் கூட கேள்வி கேட்கலாம். 6வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1992ஆம் வருஷம் ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் இளையராஜாவோட மெல்லிசையில் நம்ம கேப்டனோட அற்புதமான நடிப்பில் வெளிவந்த சின்ன கவுண்டர். நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்த அவளை எடுத்துக்கிட்டு சுத்தி கிட்டத்தட்ட 250 நாட்கள் மேல ஓடி அந்த வருஷத்திலேயே அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் தான் சின்ன கவுண்டர். அதாவது நம்ம கேப்டன் நடிப்புல குடும்ப பாங்கான ஆக்ஷன் கலந்த வெற்றி திரைப்படம் தான் சின்ன கவுண்டர். 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துல மகாராஜன் இயக்கத்துல தேவாவோட இசையில நம்ம கேப்டனோட அட்டகாசமான நடிப்புல வெளிவந்த வல்லரசு. இந்த படத்துல தான் நம்ம கேப்டன் அவர்கள் தன்னுடைய கட்சி சின்னமான கொடியை காமிச்சிருப்பாரு. நான் காந்தியா நடந்ததும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் நீ நடந்துக்கிறதா ரொம்பவே விறுவிறுப்பு நிறைந்த ஆக்ஷன் கலந்த வெற்றி திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் கேப்டனோட அட்டகாசமான நடிப்புல வெளிவந்த வல்லரசு. நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துல விக்ரமன் இயக்கத்துல எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில நம்ம கேப்டன் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளியான வானத்தை போல. நீங்க தலை குனிஞ்சுதான் கௌரி எனக்கு கிடைப்பானா? எனக்கு வேண்டானே. அது வரைக்கும் ஆக்ஷன்ல கலக்கின்னு இருந்த நம்ம கேப்டனுக்கு ரொம்ப சாஃப்டா அமைஞ்ச குடும்ப பாங்கான வெற்றி சித்திரம் தான் வானத்தை போல. வழக்கமா நம்ம கேப்டன் படத்துல பாத்தீங்கன்னா சண்டைக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படத்துல ஒரே ஒரு சண்டை காட்சி தான், அதுவும் கிளைமேக்ஸ்ல.
மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1990ஆம் வருஷம் இளையராஜா இசையில ஆர்.கே. செல்வமணியோட முதல் திரைப்படமான புலன் விசாரணை. தப்பு பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டே சரியில்லைன்னு தான் மக்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்.கே. செல்வமணி இந்த கதையை பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் யாருமே வாய்ப்பு தரல. நம்ம கேப்டன் வாய்ப்பு தந்து ஆர்.கே. செல்வமணி இயக்கிய முதல் திரைப்படம் தான் புலன் விசாரணை. இல்ல உங்களை நான் உள்ள அனுப்புறேன். நான் வெயிட் பண்ணி அந்த வருஷத்துல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் கேப்டன் நடிப்புல வெளிவந்த புலன் விசாரணை. ரெண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1991ஆம் வருஷம் மீண்டும் ஆர்.கே. செல்வமணி கேப்டன் கூட்டணியில் இளையராஜாவோட மேஸ்ட்ரோ இசையில் வெளியான நம்ம கேப்டன் விஜயகாந்தோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன். பொதுவாக மற்ற நடிகர்களோட 100வது படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தோல்வி படமாவோ அல்லது ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கேப்டன் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மட்டும்தான் மெகா சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த படத்துக்கு அப்புறமா தான் விஜயகாந்தை எல்லாரும் கேப்டன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2002ல் முருகதாஸோட டைரக்ஷனில் இளையராஜா இசையில் நம்ம கேப்டனோட அற்புதமான நடிப்பில் வெளிவந்த ரமணா. நம்ம கேப்டன் நடிப்பில் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் இருந்தாலும் அவரோட சினிமா கேரியரில் ரொம்பவே டிஃப்ரெண்டான சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் ரமணா. இப்போ கூட இந்த படத்தை டிவியில் போட்டால் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்க்க காத்திருக்காங்க. மலைச்சாமி ஐஏஎஸ் 2K கிட்ஸையும் அதாவது இந்த தலைமுறையினரையும் கேப்டன் ரசிகரா மாற்றிய திரைப்படம் தான் நம்ம விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த ரமணா. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ், 44 பேர் சாகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் நடித்த திரைப்படங்கள்ல இருந்து சிறந்த 10 படங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு கேப்டன் நடித்த திரைப்படங்களில் பிடித்த திரைப்படம் எது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டன் ஒரு சிறந்த நடிகர் என்பதை காட்டிலும் சிறந்த மனிதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். உங்களுக்கு கேப்டன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.